ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசரா நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/1/2026 புதன்கிழமை பகல் 3:07 அனுஷ நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. அதாவது 14ஆம் தேதியாக நீங்கள் கேட்காதீங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு 14ஆம் தேதி பகல் 3:07 பிரவேசம் பண்ணிடுறாரு. அதாவது தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு எப்போ சூரியன் போறாரோ அதுதான் தை மாத பிறப்பு, உத்தராயண பிறப்புன்னு சொல்றது. ஸோ அதனால் நான் சொல்றது திருக்கணிதப்படி சொல்றேன், சரிங்களா? இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் தான். உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. எப்படி இருக்கு அப்படின்னா 5ஆம் இடம்ங்கிறது என்ன சொல்லுங்க? அதிர்ஷ்டஸ்தானங்க. 5ஆம் இடம்ங்கிறது லக்ஷ்மி ஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூரண லக்ஷ்மி ஸ்தானம். எந்த வித தீமைகளுமே இல்லாத இடம் அப்படின்னாலே 5ஆம் இடம் தான். ஸோ நமக்கு எல்லா விதமான புண்ணியங்களையும் சேர்க்கக்கூடிய இடம் 5. 5ஆம் இடத்துல யாரு இருக்கா உங்களுக்கு? உங்க ராசிபதி யாரு? புதன். உங்க ராசிபதி யாரு? புதன் தான். புதன் இருக்காரு, சுக்கிரன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய் அஷ்டமாதிபதி தான். ஆனா 3 8 கூடையவருங்க. ஒரு நல்ல அதிர்ஷ்டம், சகல விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. பொதுவாகவே லக்ஷ்மியோடைய அனுகிரகம் இருந்தாலே அவங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதம் உங்களுக்கு லக்ஷ்மியோடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கு. காசு பணம் அப்படிங்கிறது தேடி அலைய வேண்டாம், அதுவா உங்களை தேடி வரும் கட்டாயம். நீங்க அதுக்குண்டான எஃபர்ட்ஸை எப்பவும் போல போட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ அதனால அது எல்லாம் தானா தேடி வந்துடும். நீங்க இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு அதிக நன்மைகள், காசு பணம் எல்லாமே உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அது எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். நீங்க கவலையே பட வேண்டாம். குரு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 10ல் குரு இருக்காரு. இந்த குரு எங்க பார்க்குறாரு? உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடனால எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த மாதம் கடன் எல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிட முடியும், கடனை அடைச்சிட முடியும். சரி, தொழில் எனக்கு எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. 10 யார் உங்களுக்கு? புதன் தான். உங்கள் ராசி அதிபதியும் புதன், 10 புதன். அவர் 5ல் இருக்காரு. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படின்னாலே 11ஆம் இடம் தான். அந்த அளவுக்கு காசு பணம் வந்துடும். நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான பலன்கள் இந்த மாதம் உறுதியாக உண்டு. தொழில் மூலிமா நல்ல லாபம் பார்க்க முடியும். ஆல்ரெடி தொழில் எப்படி ரொம்ப ஸ்லோ டவுனாக இருந்தாலும் இந்த மாதம் நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். நிறைய வருமானங்கள் பார்க்க முடியுங்க. புதுசாக தொழில் தொடங்கலாமானா இந்த மாதத்தில் தொடங்குங்க, கட்டாயம் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடும். குரு வேற 10ல் இருக்காரு, சனி திக்பலத்தில் இருக்காரு. இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் நிவர்த்தி பண்ணிடுங்க. அதாவது சனி திக்பலம் பெறுறது நல்ல அமைப்பு, கடுமையான உழைப்பு. அதை போட்டிங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல பலன்கள். அதாவது கண்டச்சனின்னு பார்க்கக்கூடாது. கண்டச்சனி எதுக்கு? என்ன கண்டம்? சோம்பேறியாக இருந்தால் தான் கண்டம். சோம்பேறி இல்லை, சுறுசுறுப்பாகுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இது உழைக்கக்கூடிய டைமுங்க. 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா திக்பலன்னா மேக்ஸிமம் 1 மாதம் தாங்க இருக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா சனிக்கும் குருவுக்கும் நல்ல அமைப்பு. என்னன்னா சனி 2.5 வருஷம் இருப்பார். அதே மாதிரி குரு 1 வருஷம் இருப்பார். 1 வருஷம் ஒரு கிரகம் திக்பலம் பெறுறதுங்கிறது ரொம்ப சூப்பரான அமைப்பு. ஸோ உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி திக்பலமாக இருக்காரு. அப்போ நல்ல வருமானம் கொடுப்பாரு. நல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஓடணும். சனினாலே உழைப்பு. ஸோ நீங்கள் உழைப்பு அதிகமாக போட போட என்ன எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே நடக்கும். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல பிரெயின். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதம் 5ஆம் இடம்ங்கிறது என்னன்னா ஒரே ஒரு மைனஸ் இருக்குங்க. என்ன மைனஸ்னா மனசை இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் காசு பணம்னு ஓடும்போது உங்கள் மனதுக்கு பிடித்தவர்கள் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு, ஏதாவது ஒரு குறை சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, அல்லது நீங்கள் போயிட்டுருக்க பாதையிலேருந்து விளக்குறதுக்கு, டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தேடி வருவாங்க. நீங்கள் போகவே கூடாது. காசு பணம் சம்பாரிச்சா எல்லாமே தேடி வருவாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இது தான் பிடிக்கும். அதாவது கன்னிராசிக்காரங்க மற்றவங்கள மாதிரி கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அவங்க காசு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வரப்போகிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ தெரியும் இல்லையா? அப்போ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுலேயே நீங்கள் போங்க. கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல கிரகங்கள் நிறையா இருக்கனால நமக்கு பிடித்த நபர்கள், முக்கியமாக சுக்கிரன் புதன்லாம் சேருது. அதனால தான் இதை நான் சொல்கிறேன். நீங்கள் காசு பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமான உழைப்பு, கடுமையான இதை போட்டுட்டு போயிட்டுருப்பீங்க. அங்கே லேவிங்க இங்கே லேவிங்க, பிஸ்னஸுக்கு நிறைய பேர்த்த மீட் பண்ணுவீங்க, பேசுவீங்க, இது பண்ணுவீங்க. அப்போ போய்
போய் உங்களுடைய மனசுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை டைவர்ட் பண்ணுவாங்க, மாற்றி விட்டுருவாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, கண்ட்ரோலில் இருந்துக்குங்க. பேசலையா, சரி ஓகே பேசாமல் போமா அப்படின்னு சொல்லிடுங்க, போயான்னு சொல்லிடுங்க. ஆணாக இருந்தால் போமான்னு சொல்லுங்கள், லேடிஸாக இருந்தால் போயான்னு சொல்லிடுங்க. இந்த மாதம் கரெக்டாக சம்பாரிச்சிங்கன்னா பல லட்சங்களை பல கோடிகளை சேர்த்து வச்சிடலாம். ஏன்னா கிரக சூழ்நிலைகள் 5லேருந்து 11 பார்க்குது. 11ஆம் இடம்ங்கிறது தான் நான் சொல்லிட்டேன், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலைன்னு. ஸோ காசு பணத்தை சேர்த்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு நல்ல காஸ்ட்லியான விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம் மறுபடியும். ஸோ அதனால் கவலையே படாதீங்க, உங்களை விட்டுட்டு அவங்கெல்லாம் போக மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. சரிங்க, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அவங்க விரும்பின விஷயத்தை தேடி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு வெளியில் வேலை பார்க்குறது, வெளிநாடுகளுக்கு செல்வது, இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தை இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 6 கூடையவர் தான் 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்காரு. 6ஆம் இடம் தான் உத்தியோகஸ்தானம். அவர் நல்ல அமைப்பில் இருக்கிறனால உங்களுக்கு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. சரிங்க, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? 4 கூடையவர் ஓகேங்களா. உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. சரி, சனி பார்க்குறாரு. படிக்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய சூழ்நிலைகளை கொடுத்துருங்க கிரகங்கள். ஒரே ஒரு விஷயம், பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருந்து படிக்கக்கூடியவங்கள என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி படிப்பான்னு சொல்லணும். அதெல்லாம் நல்லா படிச்சிருவாங்க. இந்த மாதிரி மோட்டிவேட்டட் பேரண்ட்ஸோ அம்மாவோ அப்பாவோ டைம் கொடுத்தா கட்டாயம் படிச்சிருவாங்க. அதே மாதிரி உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல ரேங்க் ஹோல்டராக வெளில வர்றது, அதே மாதிரி உணர்ந்து படித்து நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகுறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்க, அதாவது காலேஜ் படிக்கிறவங்க, போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்குமான்னு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வேலை கிடைச்சிருங்க. 6 கூடையவர் 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்காரு. நீங்கள் விரும்பின துறையில் விரும்பின இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் உங்களை தேடி வருங்க. நீங்கள் போட்டித் தேர்வுகளாக எழுதுனீங்கன்னா அதிலெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சரிங்க, அதே மாதிரி கடன் ரீதியாக எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, நிவர்த்தி ஆகுமானா நிவர்த்தி ஆயிரும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6 கூடையவர் 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக வெளில வர்றது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் 11 பார்க்குது. நல்ல காசு பணம் வரதை லோன்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உறுதியாக உண்டு. சேம் டைம் ஹெல்த் ரீதியாகவோ அல்லது மனசு ஏதாவது ஒரு இனம் புரியாத விஷயங்களை நினச்சி கவலைப்படுறதோ இதெல்லாம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே இருக்கிறத நீங்கள் என்னென்னா ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த மாதம் சுறுசுறுப்பாக செயல்படணும். இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்பட்டாலே நிறைய விஷயங்களுக்கு இது அடித்தளமாக அமைஞ்சிருங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். காசு வரக்கூடிய காலங்களில் சோம்பேறித்தனம் படாதீங்க. நான் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க இயல்பாக பார்த்தீங்கன்னா வேலைன்னு அவங்க உயிரை விடுவாங்க. ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா சனியோடைய பார்வை இருக்குது. அதுக்காக தான் கூடுதலாக சொல்கிறேனே தவிர உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்லலை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கிரக நிலைகள் இருக்கனால லக்ஷ்மியோடைய பரிபூரணமான அனுகிரகம் இருக்குன்னு சொன்னேன். அதே நேரத்தில் மனதுக்கு பிடித்தமான நபர்கள், அது ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு காதலன் காதலியாகவும் இருக்கலாம், அவங்களால மன இறுக்கங்கள் கட்டாயம் உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய், 3 கூடையவரும் அவர் தான். அவர் உச்சபலம் பெறாரு. அப்போ எமோஷனலாக நிறைய முடிவெடுக்கிறதுக்கு தோணும். இந்த மாதம் எமோஷனலாக முடிவெடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தங்க மனசுக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா அவங்க சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மன்னிச்சு கடந்து வர்றது மனிதனுடைய இயல்பு. உங்களுக்கு எமோஷனலாக இந்த மாதத்தில் முடிவெடுக்கிறது நல்லது கிடையாது. ஸோ 1 மாதம் தள்ளி போடுங்க. இந்த ஒரு மாசத்துல உறவுகள் ரீதியாக ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னா இந்த மாசம் எடுக்க வேண்டாம். செவ்வாய் உச்சபலம் 5ல, அப்போ காதல் ரீதியான துரோகங்களை சந்திக்கிறது, அவங்கனால ஏமாற்றப்படுறது, அதனால வேற வேற முடிவுகள் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், உணர்ச்சிகளுக்கு எப்பவுமே இடம் கொடுக்காதீங்க. அறிவாக யோசிங்க. மனசால யோசிக்கிறத விட்டுட்டு அறிவார்ந்த விஷயங்களை யோசிச்சிங்கனாலே நீங்க முன்னேறி வந்துட முடியும், நல்லாவும் இருக்க முடியும், மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். எது உண்மையான
மன மகிழ்ச்சி, எது நம்ம கவலைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு உணர்ந்து செயல்படணும். ஒரு விஷயத்தை ஒர்த்தே இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுக்காக என் மூச்சை பிடிச்சி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காதல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வருங்க. அதை கடந்து வர பாருங்கள். ஒரே லைன் இதுதான். அதே மாதிரி திருமண பிராப்தம் இருக்கான திருமண பிராப்தம் இருக்குது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. 7ல் சனி இருக்குது. அது நல்ல அமைப்பு. 5 கூடைய 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்காரு. சில பேருக்குலாம் காதல் ரீதியாக சக்ஸஸ் ஆகிறது, அது மேரேஜில் போய் முடிகிறது, திடீர்னு மேரேஜ் ஆகிறது, திடீர்னு லவ் பண்ணி அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. சில பேருக்கு புத்திர பாக்கியங்கள் இருக்குது. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் இப்போ ஒரு குட் நியூஸ் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் மேரேஜ் பண்ணாதீங்க. பெற்றோர்களோட சம்மதத்தோட மேரேஜ் பண்ணுங்கள். அதுதான் இது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள், கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தூக்கி விடும். ஆனால் அதுக்கு வழிபாடு பண்ணிக்கோங்க. சடாட்சர வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு சொத்து சேர்க்கை இருக்குது. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இருக்குது. கன்னிராசி பெண்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமே நடக்கிறதுக்கு உண்டானது. ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் ஆடை சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, மனதுக்கு பிடித்த நபர்களே வரதுக்கு உண்டான அமைப்புகள், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைகள் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதே நேரத்தில் பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள், அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இருக்குது. சுற்றுலா பயணங்கள் இருக்குது. அதே மாதிரி குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குங்க. சில பேருக்கு வாகன பிராப்தம் இருக்குது. பொதுவாகவே கன்னிராசிக்கு பொருளாதார ரீதியாக நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் போய் பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு. பூர்வீக சொத்தில் உங்களுக்கு உண்டான பாகம் பிரிக்கப்பட்டு உங்களுக்கு சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். கடன் ரீதியாகவோ கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. தாயார் வழி சொத்துக்கள் தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தாயார் வழி தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். தாயாருக்கு மருத்துவ செலவு இந்த மாதம் என்னென்னா உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்குங்க. 6 கூடையவர் 7 பார்க்குறாரு, 7ஆம் இடத்துல இருக்காரு. அது மருத்துவ செலவு உங்களுக்கு உறுதியாக இருக்குது. கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை. உங்களுக்கு ஹெல்த், பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல திக்பலத்துல இருக்கு. அதனால உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். அதே நேரத்துல வேலை பளவும் அதிகமாகும். ஆனா காசு பணமும் நிறைய இருக்கும். செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு நிறைய இருக்கும். நிறைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். நிறைய காசு பணம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான் நான் சொல்லுவேன். வெளிநாடுகளுக்கு போனாலும் நல்ல காசு பணம் பார்க்கலாம். அதே மாதிரி உள்நாட்டில் இருந்தாலும் நிறைய வாய்ப்புகளாக குவியும். மக்கள்கிட்ட போய் சேர்றது. அதே மாதிரி பாராட்டுகள், விருதுகள், நல்ல லாபம், தொட்டதெல்லாமே காசு அப்படின்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. சரிங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்குது. கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க நிறுத்தி நிதானமாக முடிவெடுக்கணும். கிரக சூழ்நிலைகள் நல்ல அமைப்பு, மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல பரிகாரங்களும் பண்ணிக்கோங்க. சனியோடைய இது பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஆனால் 3 குடைவரும் 8 குடைவர் அஷ்டமாதிபதியும் 5ல் இருக்கார் செவ்வாய். அப்போ மீடியாவில் உங்களை பற்றி தவறான நியூஸு, சோஷியல் மீடியாவில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறது. அப்போது அது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யும். ஸோ கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. என்னென்ன இது அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் கட்டாயம் பரிகாரம் பண்ணால் ஜெயிச்சிட முடியும். கைக்கு வர பக்கத்தில் இருந்து அப்படியே நழுவி போயிடும். அதனால் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவாகவே கன்னிராசிக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமும் உங்களுக்கு சேர்ந்துடும். எல்லா விஷயங்களும் அடைய முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள், பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான்.
சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தை 1 முதல் தை பார்த்தீங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிறார் இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு? பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்கு. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில தாங்க இருப்பாங்க. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7 சனி, இந்த 7 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்தீங்கன்னா புது புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும், புதிய ஏற்கனவே இருந்த கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேற ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேரு புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதே உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு, மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் வந்து இந்த 2026 வந்து போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பொதுவான பலன் தான். வணக்கம், வாழ்க வளமுடன். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 உண்மையிலே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஆனால் இந்த தை மாத பலன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த தை மாத பலன் இவர்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னா, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிக அற்புதமான, இந்த மாதமும் சரி இந்த வருஷமும் சரி போராட்டங்களில் வெற்றி பெறக்கூடிய வருஷமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா இவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய மாதமாக இருக்கும். குறிப்பாக இந்த அஸ்த நட்சத்திரத்தில் உடைய அரசியல் பிரமுகர்கள், குறிப்பாக இந்த உத்திரம், அஸ்தம் இவங்கள சொல்கிறேன், சித்திரை, இந்த கன்னிராசிக்கு உடைய அரசியல் பிரமுகர்கள் முக்கிய தொகுதி பங்கீடு, கூட்டணி இவற்றில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வரல அவர் வரலன்னு நினச்சின்றவங்களுக்கெல்லாம், இழுபறியாக இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முடிவு வந்துடும்.
அந்த மாதிரியான ஒரு தை மாதத்தில் இவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையும். கன்னி ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி பெறக்கூடியவர்களும் இவர்கள்தான். ஆனால் சர்ச்சைக்கான பேச்சுக்களில் அடிபடும், அதில் கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் நிதானம் தேவை. இந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்தவங்களும் சரி, கூடவே இருந்த அரசியல் தலைவர்கள் கூடவே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா யார் நல்லவர் யார் பார்த்தீங்கன்னா துரோகிகள் என்பதை காட்டியும் கொடுத்துடுவார், வெளிச்சம் போட்டும் காட்டி விடுவார். அதனால் மன மாற்றங்கள் நிகழலாம். அதில் கவனமாக இருக்கணும். போன மாதமே அது நடந்துட்டாலும் இந்த மாதமும் அது தொடரும். இவர்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியவர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கன்னி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இந்த வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி பாதம் உட்பட வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி பாதம் உட்பட கவனம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. 50 இயர்ஸ் அபவ், 31 வயதுக்கு மேல் 50 வயதுக்குள் உள்ளவர்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. திருமணங்கள் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு இந்த தை மாதம் புதிய வரன் வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அதை பயன்படுத்திக்கணும். இந்த கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாகவே எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதையாவது எதிர்பார்த்தீங்கன்னா அது தோல்வியில் தான் முடியும். எதையாவது எதிர்பார்த்தீங்கனாலே என்னத்தில் முடியும்? தோல்வியில் தான் முடியும். இவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலில் செய்கிறவங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்னா 1க்கு 1000 முறை யோசித்து செய்கிறது நல்லது. கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால், தேவையில்லாத நண்பர்கள் இருந்தால் நீங்கள் மட்டும் விட்டு கடாசிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த 14 வயதுக்கு மேல் 31 வயதுக்குள் பெண் பிள்ளைகள் மிக கவனம். உங்கள் குடும்பத்தை மட்டும் பாருங்கள். வேலை செய்கிற இடத்துல உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை மட்டும் பாருங்கள். உங்கள் கணவன் மட்டும் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய பெற்றோரிடமும் உங்கள் கணவரிடமும் தெரியப்படுத்துவது நல்லது. ஒரு சிறு விஷயமானாலும் இல்லை அது சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சினா அது பெரிய பூதகரமாக ஆவதற்கு வாய்ப்புகள் தரும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம். உங்கள் குடும்பத்தை பார்ப்பது நல்லது. இந்த காலகட்டம் இந்த மாதமும் சரி, தை மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க. அதில் போராடி வெற்றி பெறுவீங்க. பதவி பணி உயர்வு வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறது நல்லது. பேர் புகழ் வரும். அந்த பேரையும் புகழையும் தக்க வச்சுக்கிறது நல்லது. பணம் விஷயத்தில் 1க்கு 1000 முறை யோசித்து செயல்படுவது நல்லது. இடமாற்றம் உண்டு. பூர்வீகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். சிலர் பார்த்தீங்கன்னா பணி காரணமாகவோ சரி, வேலை காரணமாகவோ வேறு இடத்துக்குள்ள இருப்பாங்க. அவங்க பூர்வீகத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்துக்கே அது திரும்பி வாழக்கூடிய பாக்கியம் தந்திரும். அதில் நிம்மதி அடைவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் தான் கவனமாக இருக்கணும். பூர்வீகத்தில் போய் இப்போ குடியேறக்கூடிய வாய்ப்புகள் தரும். பூர்வீக சொத்துக்கள் வரும். பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மூலியமாக இழுபறியாக இருந்த சொத்துக்கள் சேரும். உயில்கள் சேரும். அதே போல் தொலைந்த பொருள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சிலர் இந்த கன்னி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் கேள்வி வந்தவங்களை இப்போ சொல்கிறேன், எனக்கு செய்வினை செஞ்சிருக்கா சொல்லு பார்ப்போம் அப்படின்வாங்க. நிறைய பேர் அது பொதுவாக செய்வினைனா என்ன அப்படின்னா செய்த வினை தாங்க செய்வினை. பொதுவாக செய்த வினை தான் செய்வினை. ரோட்டில் போகிற ஒரு நாயை கல்லெடுத்தாச்சுன்னா மறுநாள் போனால் அது குலைக்கும். இதுதான் செய்வினை. புரியுதுங்களா? பரிகாரம்னா பிஸ்கெட்டாக வரிக்க போட்டால் அது அடங்கும். அதே மாதிரி தான் செய்வினை என்பது. இந்த மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இறைவன் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. செய்வினை என்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். அப்படியே இருந்தனால இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. அது குணப்படுத்தி விட்டுரும். இவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் அனுமன் கவசமும் அனுமன் சாலிசா படிப்பது மிக நல்லது. இவர்களை பொறுத்த வரைக்கும் வீர ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஆஞ்சநேயரை வழிபட்டாலே போதும். உங்களுக்குரிய ஆயுள் பலத்தையும் கூட்டியும் கொடுத்துடுவார். தேவையில்லாத விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை வெற்றியும் தந்துடுவார். நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை புரியும் வச்சிருவார். ஆஞ்சநேயர் வழிபாடு மிக அற்புதமான ஆனந்தத்தை கொடுக்கும். அதே போல் ரொம்ப இந்த ஆப்ரேஷன் அளவிற்கு போகக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த கன்னி ராசிக்காரங்களும் ஒருத்தவங்க தான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுமனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டு 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது இவர்கள் பார்த்தீங்கன்னா நோய் கண்ட்ரோலுக்கு
வந்துடும், குணமடைவதற்குரிய வாய்ப்புகள் தந்துவிடும். இவர்களை பொறுத்த வரைக்கும் சரி. இந்த கன்னி ராசிக்காரங்க செய்வன இருக்குன்னு வரீங்களே, அந்த மரண பயத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்னா, 11 பௌர்ணமி அல்லது 11 மூல நட்சத்திரம், மாதத்தில் ஒரு நட்சத்திரம் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலன்ற மூலம் என்ற ஒரு நட்சத்திரம் வரும். இந்த மூல நட்சத்திரம் அன்று அல்லது 11 பௌர்ணமி அன்றோ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு 2 நெய் தீபம் ஏற்றி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்களுக்கு அற்புதமான எப்பேற்பட்ட விதமான எதிர்மறை விஷயங்கள் விலகி நேர்மறையான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு தந்துவிடும், வெற்றியும் தந்துவிடும். அற்புதமான ஒரு பரிகாரம், ஆஞ்சநேயர் வழிபாடு. இதை செய்தாலே போதும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாசத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கே சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்துக்கு போறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்னைக்கு போறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா, அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்கு. இந்த மாசத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் மகரத்திலேயே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது தேவர்கள் விழித்துக் கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேற வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ள வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்க எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்றேன். நல்லபடியா இருக்கும். இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப் பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதி. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 25/1/2026 அன்னைக்கு ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
26/1/2026 வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே, அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026 வருஷம் வந்துருத்து. இப்போ ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றது, அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறேன், 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது. அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்து உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேற அன்னைக்கு. முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க. டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதன் இந்த மாதம், அதாவது தை மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் முதல்ல ஆரம்பிக்கும் போது 5ஆம் இடத்துல இருக்கார். திரிகோணத்தில் போய் இருக்கிறது மிகவும் விசேஷம். 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 மாத கிரகங்களும் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 3 8 அதிபதி, அதாவது முயற்சி ஸ்தான அதிபதியும் சரி, மறைவு ஸ்தான அதிபதியும் சரி, அவர் வந்து 5ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது சனி பகவான் 6ஆம் இடத்துல, ராகு
ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார், பெரிய ஏற்றம், குருவின் பார்வையில் இருக்கார். அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம். புதிய அதாவது வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, கடன் இருக்கிற கடன் எல்லாமே தொலையக்கூடிய வாய்ப்பு, கடனை யாரும் திருப்பி கொடுங்கன்னு கேட்காத அளவுக்கு உங்களுக்கு கடன் கொடுக்க வரன்னு சொல்கிற அளவுக்கு வந்து உங்களுடைய நிலைமை மிகப்பெரிய ஏற்றத்திற்கு போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன், 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 27/1 அன்னைக்கு வந்து கும்பத்துக்கு போடுறார், 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். அது தவிர சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு போடுறார். 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகும்போது பார்த்தோம்னா புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். பண வரவு, அதாவது மணி ஃப்ளோ நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சில இவ்வளோ நாளாக வந்து கையில் வந்து காசு தங்காமல் இருந்தது, இனிமேல் வந்து காசு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொட்ட இடத்திலெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்பு, புதுசாக கடன் கொடுக்கறதுக்கு அவங்களே வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அதாவது இது உங்களுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தையும் வந்து சனி பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம், குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா தனஸ்தானத்தை தனக்காரகனான குருவை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு காலகட்டத்திலும். படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கிடைக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானா உங்களுடைய தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல போய் சுக்கிர பகவான் உட்காரும்போது தந்தையின் சொத்துக்கள், தந்தையின் தொழில், அதாவது தந்தையினுடைய பிஸ்னஸ் ஏதாவது இருந்ததே ஆனால் அது வந்து உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிதாக வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக இந்த தை மாதம் விஸ்வாவசு வருஷம் அமையிறது. இந்த காலகட்டத்தில் புதிய வேலை, வேலையில் ஏற்றம், ஏற்றத்தில் மாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. 5ஆம் இடத்துல போய் சூரியன் இருக்கார், செவ்வாயும் இருக்கார், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் அற்ற நிலை, அதாவது பழைய கடனை கொடுத்துட்டு புதுசாக கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், இருக்கிற இடத்தை விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலையில் வந்து வேலை மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்ஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த திரை துறையில் இருக்கிறவங்க, பாடகர்கள், அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். கவிஞர்கள், எழுத்து வடிவல் இது பண்ணுறவங்க, அதை தவிர வந்து ஸ்டோரி ரைட்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சில நாட்கள் தள்ளி வைக்கணும்னு சொல்கிறோம், அதாவது புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தோம்னா 25/1/2026 27/1/2026 வரலும் உண்டான 3 நாட்கள் இருக்குது. இந்த சந்திராஷ்டமத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானை கொண்ட எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்க, நரசிம்மரை போய் வழிபட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு ஒரு வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வாங்க. அது வந்து நிச்சயமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் நிச்சயமாக, அதாவது எல்லா விதமான முயற்சிகளையும் யாரை வேணா எதிர்க்கிற அளவுக்கு போவீங்க. அதனால இதெல்லாம் வந்து கம்போஸ்டாக இருக்கணும், யாரை வந்து எதிர்க்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு பண்ணணும். அதை வந்து ஆஞ்சநேயரனுடைய வழிபாடு மிகவும் சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு தரமாவது நல்ல ஒரு ஏற்றம், மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு நகர்றார். ஸோ அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கற்பனை இருக்கும். ஏன்னா புதன்னாவே ஒரு கால்குலேஷன் தான் சொல்லும், வியாபார யுக்தி.
அந்த வியாபார யுக்திகளை இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வகுப்பாங்க. ஏன்னா மனம் எப்போ அதிகமாக யோசிக்குதோ அப்போ வியாபாரத்தில் ஒரு சின்ன சர்க்கிள்கள் வரும். ஸோ அதனால் புதன் பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்டை போடுவார். நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்கன்னா தொழிலில் அந்த இலக்கை அடைவதற்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கும். ஸோ அதனால் அளவாக கால்குலேட் பண்ணுங்கள், நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டுத்தனம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கேயாவது ஒரு ஹாப்பியாக ஒரு டூர் அடிக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கேயாவது ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. தை மாதம் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நண்பர்களுடன் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், இல்லை சின்ன பசங்க வந்து ஒரு சுற்றுலா போவது, இந்த மாதிரியான நிகழ்வுகளை இந்த தை மாதம் நிறைய பேருக்கு ஏற்படும். சொந்த பந்தங்களுடன் ஒரு பயணம், மன மகிழ்ச்சிக்கான ஹாப்பியான அட்மாஸ்பியர், இது எல்லாமே உருவாக்கி கொடுக்கும். சிறு வயதில் இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் நடுத்தர வயசில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எங்கேயா ஊருக்கு போகும்போது ஒரு காதல் வந்து உருவாகும். ஸோ காதல் வந்து உருவாகும். மேலும் என்னன்னாக்கா ஏற்கனவே காதல் உருவானவங்களுக்கு காதல் பிரச்சனையாவதற்கு ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா உங்க கூடவே இருக்கிறவன் போட்டு கொடுத்துட்டு போயிடுவான். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, நீங்கள் செய்த விஷயத்தை உங்கள் கூட இருக்கிற நண்பரே உங்கள் காதலை கெடுத்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் காதலை வலுமாக்கி ஓப்பனாக இருந்துக்குங்க. நிறைய பேருக்கு இந்த காலம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தாமத போக்கெல்லாம் மாறி திருமணத்திற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த தை மாதம் உங்களுக்கு வழிவகைகளை செய்யக்கூடியதாக இருக்கு. காதல் திருமணம் எல்லாமே கைகூடும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் தடைகள் என்பது இல்லை. தடை இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போகும். ஆனால் என்னன்னாக்கா எதிர்பார்ப்புகளை ரொம்ப வச்சுக்கக்கூடாது. ஏன்னா கன்னி ராசினாவே 10 ரூபாய் யோசிக்க சொன்னால் 10,000 ரூபாய்க்கு யோசிக்கக்கூடிய ஒரு ராசி. 10 ரூபாய் கிடைக்குன்னு பார்த்தா இது எப்படி 10,000 ரூபா மாற்றுறதுன்னு ரொம்ப யோசிப்பேங்க. ஸோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் அதிகமான எதிர்பார்ப்பை வளர்த்துக்காதீங்க. நீங்கள் சம்பாரித்து உங்களோட வாழ்க்கை துணையை டெவலப் பண்ணணும்னு நினைங்க. ஏன்னா திருமணம் சார்ந்த ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா, ஏன்னா 7 இருக்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேலையை பார்த்துருவார். ஏன்னா நீங்கள் யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் 7 இருக்க சனி பகவான் சனி பார்வையை கன்னிராசி மேலே விழுதுனால எல்லா விதத்துலேயும் ஒரு தாமத போக்கு, ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாகும். சோம்பேறித்தனம் அதிகமாகுதுன்னு இல்லை, ஒரு விஷயத்தை எப்படி மறைமுகமாக பெற முடியும் அப்படின்ற ஒரு யோசனையை தூண்டி விட்டுருவார். சொல்லுவாங்க, நேரடி இல்லாமல் மறைமுகத்தன்மையை தூண்டி விடுறதுனால கொஞ்சம் கிரிமினல் மைண்ட் அதிகமாக இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். டேபிளுக்கு மேலே வாங்குறதுலாம் டேபிளுக்கு எல்லாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் மைண்டு வந்து வேறு மாதிரி செயல்படும். ஸோ அதனால் என்னென்னாக்கா எப்பொழுதும் கன்னிராசிக்காரர் நேர்மறையாக பெறக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தும். நிறைய பேருக்கு என்னென்னாக்கா, ஏன்னா நீங்கள் நண்பர்களோடு செய்யக்கூடிய விஷயமே நிறைய பேருக்கு வேலை இழப்பை கூட சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். நிறைய பேர் இந்த காலம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படி இப்படின்னு போய் ஒரு பில்டப்பாக பேசிட்டு வருவாங்க, தூக்கிடுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இந்த ஆட்கள் குறைப்பு அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா, நிறைய பேர் ஐடி கம்பெனிலாம் நிறைய பேர் ஆளை குறைக்கிறாங்க. அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்கள் உயர் அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் ஒரு நட்பு விஷயங்கள் ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் பேசுகிறேன்ற பேரில் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, வேலை கிடைக்காது, இருக்கிற வேலை போயிடும். ஏன்னா இந்த காலம் நிறைய பேர் என்னென்னாக்கா வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்த்து ப்ரொமோஷன் கொடுக்கலன்றதுக்காக வேலை மாறுறது அப்படிலாம் இருக்கும். ப்ரொமோஷன் என் பேர் வரல, அதனால் புதிய வேலையை தேடக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. மேலும் அரசியல்வாதிகள், ஏன்னா 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 1க்கு மேற்பட்ட அவ்வளோ கிரகம் இருக்குது. எதையுமே நீங்கள் முடிவெடுக்கவே முடியாது. ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவோம், தை பிறந்தா வழி பிறக்கும், ஒரு முடிவு எடுத்துடலாம் நீங்கள் நினைப்பீங்க. இந்த தை மாதமும் உங்களால் முடிவு எடுக்க, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் முடிவு எடுக்க முடியாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் முடிவு எடுக்க போகிறாங்க. இப்படின்ற புரிதலை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புதிய கன்னிராசிக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா புதிய ஆன்மீக தெய்வ ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில். இல்லை தொலைந்த ஒரு தங்க பொருள் ஒன்று கிடைக்கும். எனக்கு ஒரு விஷயம் தொலைஞ்சு போச்சு, எங்கே போச்சு தேடினா தொலைந்த ஒரு தங்க நகையோ தங்க பொருட்கள் கிடைக்கும்.
இல்லை தேடின அந்த சாமி ஃபோட்டோ ஏதோ ஒன்று புதுசாக உங்கள் வீட்டுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நண்பர்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படும். இந்த கால அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் முடக்கம் என்பது ஏற்படும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு வர்றது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் இப்போயே அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி தெளிவாக வச்சுக்குங்க. வந்ததுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருங்க. எல்லா விதத்திலும் கொஞ்சம் இந்த காலம் எப்போதும் என்னென்னாக்கா ஏன்னா தனியோட பார்வை இருக்கிறதுனால அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு இது தெரியும் அது தெரியுன்ற ஒரு அசால்ட்டு தைரியம் ஒன்று இருக்கும். அந்த தைரியத்தை தூக்கி ஓர வச்சுட்டு எதையுமே ஆக்டிவாக இருக்க பழகுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.